மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல்வேறு நிஅமத்துக்களை, பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். அந்த பாக்கியங்களில் மிகச்சிறந்தது, மேலானது குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், அதை கிடைக்கப் பெறாதவர்களிடத்தில் நாம் கேட்டு பார்த்தால் அதை பற்றி அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள். பல ஆண்டுகள் திருமணமாய் குழந்தை பேற்றை பெறாமல் இருப்பவர்கள் எத்தனையோ விஷயங்களை அவர்கள் பெற்றிருந்தாலும் குழந்தை பேற்று இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே அவர்களுக்கு நிறைவு இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு சிறந்த நியமத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த குழந்தைகளை வளர்க்கின்ற, அவர்களை பேணி பாதுகாக்கின்ற நடைமுறைகள் அதிகம் கவனிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக்கிங்க, உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்க. நம்முடைய பணிகள் என்ன? அவர்களை நல்லவர்களாக வளர்ப்பது, சொர்க்கவாதிகளாக அவர்களை வளர்ப்பது, அது நம்மீது இருக்கக்கூடிய பொறுப்பு என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எப்படி காப்பாற்ற வேண்டும்? ஒரு குழி ஒன்று இருக்குது, குழியை நோக்கி நம்ம குழந்தை ஒன்று போய்கிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்வோம்? போகாத உணர்ந்துருவ அப்படின்னு சொன்னால் கேட்டு போதுமா? அங்கே போகாத உளுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி போயிடுவோமா? இவ்வளோ ஒரு நெருப்பு இருக்குது, அதை நோக்கி குழந்தை தவழ்ந்து போகுது. அப்பா அங்கே போகாத நெருப்பு என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்து விடுவோமா? அல்லது அந்த குழந்தையை போய் பிடிச்சி தூக்கிட்டு வருவோமா? அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நெருப்பிலிருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படின்னா சும்மா போகாதப்பா, செய்யாதப்பா அப்படின்னு சொல்லுவதல்ல. அதை தாண்டி அந்த குழந்தையை பிடிச்சி தூக்கிட்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க வேண்டும் நம்முடைய பராமரிப்பு. நம்முடைய பராமரிப்பு என்பது அது போன்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி, உங்கள் குழந்தைகளின் வளர்ப்பு குறித்து நாம் கேட்கப்படும். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிங்க, அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீங்க. அப்படின்னா பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற பெரிய பொறுப்பு என்னன்னு கேட்டால், அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்தீங்கன்ற கேள்வி இருக்கிறது. அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். வயசுக்கு மீறி வாலிப பருவத்தை அடைந்து விட்ட தன்னுடைய குழந்தைகளை ஏதோ ஒரு தடவை சொல்கிறோம், அதற்கு பிறகு அவர்களை நாம் கண்டுகொள்வதில்லை என்று சொன்னால், இது அவர்களுக்கு நாம் செய்த கடமைகளை, அவர்கள் மீது நமக்குள்ள கடமைகளை நிறைவாய் செய்தவர்களாக ஆக மாட்டோம். நம்முடைய கடமை என்னன்னா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 950 ஆண்டுகள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க. அவன் மகன் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, வெள்ளத்தில் அழிஞ்சிட்டார். அத்தா கூப்பிட்டார், வரல, அவர் அழிஞ்சிட்டார் அப்படின்னு குர்ஆனுடைய வசனத்தை நாம் பார்க்காமல் அதனுடைய விரிவுரைகளை பார்க்கிற போது தொடர்ந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதுபோன்ற தொடர்ந்து உபதேசிக்கின்ற பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் மிக மிக குறைவு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். வாலிபர்கள் பல்வேறு திசைகளிலே அவர்களுடைய வாழ்க்கை பயணிக்க தொடங்கி இருக்கிறது. போதைப் பொருட்களுக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். கடுமையான போதைப் பொருட்கள் அது புழக்கத்தில் வாலிபர்களுக்கு மத்தியில் எப்படியோ ஒரு வகையில் அது ஊடுருவி விடுகிறது என்கின்ற செய்தி இஸ்லாமியர்கள் நினைந்து வாழ்கின்ற எல்லா ஊர்களிலும் வந்து கொண்டே இருக்கிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டும், அது ஒரு அடிக்ட். ஒரு தடவை அதை பயன்படுத்தி ஒரு வாலிபன் அதில் கெட்டுப்போனான் என்றால் அந்த போதை கலாச்சாரத்திலிருந்து அந்த வாலிபன் மீண்டு வருவது என்பது அவ்வளவு பெரிய சிக்கல். அவன் சார்ந்த குடும்பமும் நாசமாகிறது,
பின்னால் அந்த பையனுக்கு வாழ்க்கை வருகின்ற அந்த திருமணமாகி ஒரு புதிய பந்தம் வருகின்ற போது அவர்களும் அதனாலே கஷ்டப்படுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியிலே, உடல் ரீதியிலே, உறவுகளின் ரீதியிலே எல்லா வகையிலும் நாசப்படுத்துகின்ற ஒரு பேர் ஆபத்து தான் இந்த போதை. அது எப்படி ஊடுருவுகிறது என்பதை நாம் சற்று கவனத்தில் எடுத்து நம் குழந்தைகள் அது போன்ற ஒரு சூழல்களில் சிக்கி இருக்கிறார்களா என்று பார்ப்பது நம் மீது உள்ள மிக முக்கியமானது ஒரு பொருள். வாலிப பருவம் என்பது இது போன்ற ஒரு எல்லா விதமான தவறுகளையும் உடனே அங்கீகரித்து விடுகின்ற ஒரு பக்குவம் பருவம். அது நல்லதை சொன்னாலும் எடுத்துக்குவாங்க, கெட்டதை சொன்னாலும் எடுத்துக்குவாங்க. நல்லது விட கெட்டது வேகமாக பிடிக்கும் என்ற நிலையில் நாம் அவர்களுக்கு நல்லவற்றை வழிகாட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். யாரோ சொல்லுவார்கள் என்பதல்ல, யாரோ திருத்துவார்கள் என்று ஒரு குடும்பம் இருக்க முடியாது. முதல் கடமை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே, பெற்றோர்கள் தான் முதல்ல திருத்தணும். அவர்கள் கவனமாக இருந்து நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டும். வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளாக இருந்தால் செல்போன்களை தந்துவிட்டு நாம் ஏதோ இருக்கிறது என்று நாம் ஒதுங்கிவிடக்கூடாது. அந்த செல்களில் வருகிற மெசேஜ்களை நாம் கவனிக்க வேண்டும். இன்ஸ்டாகிராமில் இருக்காங்கன்னா யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, என்ன செய்தி வருது. ஃபேஸ்புக்கில் இருக்காங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் முதல்ல எடுத்து ஐடியை மட்டும் அவங்க போட்டு லாக் பண்ணி பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கிட்டு அதற்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாமல் இருக்கிற சூழல் ஒரு குடும்பத்துக்குள்ளே பெண் குழந்தைகளை வைத்திருப்பவர்களுக்கு அது கூடாது. எடுத்து அந்த செல்போனில் இடையில செக் பண்ணணும். தனியாக இருந்து அவர்கள் உரையாடுவதை தவிர்க்க வேண்டும். அந்த உரையாடல் என்ன என்பதை உங்களுடைய கவனத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமை. இதெல்லாம் அவங்க ஊருக்குள்ள நம்ம தலையிடலாமா அப்படின்னு யோசிக்கிற விஷயங்கள் இல்லை. அவர்களை பராமரிப்பதும் பக்குவப்படுத்துவதும் நம்மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு. தருவதே தவறு, தந்தால் இந்த கண்காணிப்புக்குள்ளே இருக்க வேண்டும். வாலிபர்களுக்கு வண்டியை வாங்கி தருவதல்ல, அந்த வண்டி சரியாக பயன்படுத்தப்படுகிறதா, தேவைக்கு அது உபயோகப்படுத்தப்படுகிறதா, அல்லது ரேஸுகளில் அதை அவர்கள் ஓட்டிக்கொண்டிருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே பெற்றோர்களாகிய நம் மீது அல்லாஹ் வைத்திருக்கிற பொறுப்பு அல்லாஹ் நேரடியாக சொல்லுகிறான். இன்னமா அம்வாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொருளும் மக்கள் செல்லவும் உங்களுக்கு ஃபித்னா, குழப்பம். அந்த குழப்பம் அது தலை தாண்டி போய்விடக்கூடாது என்று சொன்னால் அதை நீங்கள் பக்குவமாய் வளர்ப்பதும் வார்த்தெடுப்பதும் உங்கள் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு என்று இந்த வசனங்கள் எடுத்து வருகின்றன. நம்முடைய குழந்தைகளை மார்க்க நெறிமுறைப்படி வளர்க்கிற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. நம் வாலிபர்களை மார்க்க சிந்தனைகளோடு வார்த்தெடுக்கின்ற நல்ல பாக்கியங்களை நம் அத்தனை பேருக்கும் நிறைவாய் அல்லாஹ் தருவானாக. சுப்ஹான்